தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, புனித அந்தோனியார் ஆலய 2ஆம் நவநாள் திருப்பலிக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இறைவார்த்தை அனுபவம் என்பது வெறும் வேத வாசிப்பு மட்டுமல்ல, அது உயிருள்ள வார்த்தையாக தொட்டு நம்மை புதுப்பிக்கும் தனிப்பட்ட சந்திப்பு. இது இருளிலிருந்து ஒளியை நோக்கிய மாற்றம், பாவம் செய்த வாழ்வில் இருந்து புனிதமான வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்லும் மாற்றம். இறை அனுபவம் அல்லது இறைவார்த்தை அனுபவம் ஒருவரை நம்பிக்கையில் உறுதியாக்கி இறைவனின் குரலை உணர்ந்து செயல்பட வைக்கிறது. இறைவார்த்தையின் வழியில் செயல்பட்டவர்தான் கோடி புனிதர் புனித அந்தோனியார். ஏழை எளிய மக்களுக்கு அவர்களது வாழ்க்கையில் இறைவார்த்தையை போதித்து நல்வழிப்படுத்திய ஆசான். பலரின் வாழ்வு இறைவார்த்தையாய் ஒளிபெற்றதற்கு முக்கிய காரணமானவர் புனித அந்தோனியார். நம் புனிதர் அந்தோனியாரை போல நாமும் இறைவார்த்தையை தியானிக்கவும் அதனை பின்பற்றி வாழவும் ஒளி பெறவும் இத்திருப்பலியில் இணைவோம். இறை ஆசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11. இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை மற்றும் 5 முதல் 10 மற்றும் 13 முதல் 17 வரை. அந்நாட்களில் இளவேனில் காலத்தில் அரசர்கள் போருக்கு புறப்பட்டு செல்வது வழக்கம். அப்பொழுது தாவீது யோவாபை தம் பணியாளரோடும் இஸ்ரேலர் அனைவரோடும் அனுப்பினார். அவர்கள் அம்மோனியரை தோற்கடித்து ராபாவை முற்றுகையிட்டனர். தாவீதோ எருசலேமிலேயே தங்கிவிட்டார். ஒரு நாள் மாலை வேளை தாவீது தம் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை மாடியில் உலாவிக் கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருந்ததை தாவீது மாடியிலிருந்து கண்டார். அவள் மிகவும் அழகிய தோற்றம் கொண்டிருந்தாள். தாவீது அவள் யாரென்று கேட்க ஆள் அனுப்பினார். அவள் எலியாவின் மகளும் இத்தியர் உரியாவின் மனைவியுமான பத்சேபா என்று கூறினர். தாவீது தூதரை அனுப்பி அவளை வரவழைத்தார். அவர் தம்மிம் வந்ததும் அவர் அவளோடு உடலுறவு கொண்டார். பிறகு அவள் தன் இல்லம் சென்றாள். அப்பெண் கருவுற்று தாவீதிடம் ஆள் அனுப்பி தான் கருவுற்றிருப்பதாக அவரிடம் தெரிவித்தாள். அப்பொழுது தாவீது இத்தியனான உரியாவை என்னிடம் அனுப்பிவை என்று யோவாபுக்கு செய்தி அனுப்பினார். யோவாபு உரியாவை தாவீதிடம் அனுப்பி வைத்தார். உரியா தாவீதிடம் வந்ததும் அவர் யோவாபின் நலம் பற்றியும் வீரர்களின் நலம் பற்றியும் போரின் போக்கு பற்றியும் விசாரித்தார். பிறகு தாவீது உரியாவிடம், உன் வீட்டுக்கு சென்று உன் பாதங்களை கழுவிக்கொள் என்றார். உரியா அரண்மனையை விட்டு சென்றதும் அவர் பின்னாலேயே அரசர் அன்பளிப்பு அனுப்பி வைத்தார். உரியாவோ தம் தலைவரின் பணியாளர் அனைவரோடும் அரண்மனை வாயிலேயே படுத்து கொண்டார். தம் வீட்டுக்கு செல்லவில்லை. உரியா தம் வீட்டுக்கு செல்லவில்லை என்று தாவீது அறிந்ததும் தாவீது அவரிடம், நீ நெடும் தொலையிலிருந்து வரவில்லையா? பின் ஏன் நீ வீட்டுக்கு செல்லவில்லை என்று கேட்டார். தாவீது அவரை அழைத்து அவரோடு உண்டு குடித்து அவருக்கு குடி போதையூட்டினார். மாலையில் அவர் தம் தலைவரின் பணியாளரோடு தம் படுக்கையில் தூங்கச் சென்றார். தம் வீட்டுக்கு அவர் செல்லவே இல்லை. காலையில் தாவீது யோவாபுக்கு ஒரு மடல் எழுதி அதை உரியாவின் கையில் கொடுத்தனுப்பினார். அம்மடலில் அவர் உரியாவை போர் கடுமையாக நடக்கும் முன்னிலையில் நிறுத்தி அவனை விட்டு பின்வாங்கு, அவன் வெட்டுண்டு மடியட்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். யோவாபு நகரை முற்றுகையிட்டு கொண்டிருந்த பொழுது வலிமை மிகு எதிர் வீரர்கள் இருந்த இடத்தை அறிந்து அங்கே உரியாவை நிறுத்தினார். நகரின் ஆட்கள் புறப்பட்டு வந்து யோவாபை தாக்கினர். அப்பொழுது போரில் வீற்றிருந்தவருள் தாவீதின் வீரர்களும் சிலர். இத்தியர் உரியாவும் மாண்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி அழகு 4 இறைசுச் சொடர்கள் 26 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தை நோக்கி, இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கின்றது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகின்றார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர், இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் போது உலகிலுள்ள எல்லா விதைகளை விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளை விட பெரிதாகி வானத்து பறவைகள் அது நிலையில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகளை விடும் என்று கூறினார். அவரது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஊமைகளால் இறை வார்த்தை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஊமைகளன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர், நன்னா கழியாத நற்றவர், பதுவை பதியர், தப்பறைகளின் சம்மட்டி புனித அந்தோணியாருடைய அன்பு பக்தர்களே, அனைவருக்கும் கருப்பு மண் பதுவா தாப்பாத்தி புனித அந்தோணியார் திருத்தலத்தின் 2ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக நம்முடைய பங்கு தந்தை அருமையானதொரு கருத்தை கொடுத்திருக்கிறார். புனித அந்தோணியார் இறை வார்த்தையை தாங்கியவர். கடந்த ஆண்டு உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை, நாகலாபுரம் பங்கின் சார்பாக வந்து திருவிழா திருப்பலியை சிறப்பிக்கின்ற பொழுது இதே கருத்தின் அடிப்படையில் தான் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். புனித அந்தோணியார் எந்த அளவிற்கு இறைவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார், அவருடைய புதுமைகள் எவ்வாறு இறை வார்த்தையை மையப்படுத்திய வண்ணம் அமைந்திருந்தன என்பதை குறித்து சிந்தித்தோம். மீண்டுமாக அதை இந்த ஆண்டும் நினைவுறுத்த விரும்புகின்றேன். அன்பு மக்களே, நாம் அந்தோணியாருக்கு பலவிதமான அடைமொழிகளை பட்டப்பெயர்களை கொடுத்து மகிழ்கின்றோம். அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய அடைமொழிகளில் முக்கியமானது அல்லது நாம் மிகவும் விரும்பி அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அடைமொழி பட்டப்பெயர் என்ன? கோடி அற்புதர். கோடி அற்புதர் என்பது நாம் புனித அந்தோணியாருக்கு அதிகமாக விருப்பப்பட்டு மனமுவந்து கொடுக்கக்கூடிய ஒரு அடைமொழி. திருச்சபை அந்தோணியாருக்கு ஒரு அடைமொழியை கொடுத்து மகிழ்கின்றது. என்ன அடைமொழி? என்ன ஒரு பட்டப்பெயர்? என்ன ஒரு பட்டம்?
திருச்சபை அந்தோணியாருக்கு கொடுத்து மகிழக்கூடிய அந்த ஒரு பட்டம். பல பட்டங்களை கொடுக்கின்றது, ஆனால் முதன்மையான முக்கியமான ஒரு பட்டத்தை திரு அவை அந்தோணியாருக்கு கொடுக்கின்றது. என்ன நினைக்கிறீங்க? நன்னா கழியாத நற்றவர், வேற பதுவை புனிதர். திருச்சபை கொடுக்கக்கூடிய பட்டம். இந்த பஞ்சாங்கத்திலாம் பார்த்தீங்கன்னா அந்தோணியாருடைய திருவிழாக்கு பக்கத்தில் போட்டிருக்கோம், அடைப்பு குறிக்குள்ள எழுதியிருப்பாங்க. திருப்பலி புத்தகத்தில் அந்தோணியார் குறித்த அந்த திருப்பலியின் அடியில் போட்டிருப்பாங்க, என்னது? மறை வல்லுனர். சரியா? நாம் அதிகமாக அந்தோணியாருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் கோடி அற்புதர். ஆனால் திரு அவை அந்தோணியாரை முதன்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய பட்டம் மறை வல்லுனர். எதற்காக மறை வல்லுனர் என்கின்ற பட்டத்தை திரு அவை அந்தோணியாருக்கு கொடுக்க வேண்டும்? பொதுவாக யாரை நாம் வல்லுனர் என்று அழைப்போம்? ஒரு துறையிலே நிபுணத்துவம் பெற்ற ஒரு மனிதரை நாம் வல்லுனர் என்று அழைப்போம். அப்படிதானா? இந்த துறையில அவங்க சிறந்தவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு மேதை, அவங்க ஒரு வல்லுனர், அறிஞர் என்று அந்த மனிதருக்கு பட்டம் கொடுத்து அழைப்பது வழக்கம். அதே போல திரு அவை அந்தோணியாருக்கு மறை வல்லுனர் என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறது என்று சொன்னால் அவர் மறை அறிவிலே, இறை வார்த்தையை வாழ்வாக்கியதிலே, இறைவனுடைய வார்த்தையை போதிப்பதிலே நிபுணத்துவம் பெற்றவராக இருந்தார். எனவேதான் அவரை வல்லுனர், மறை வல்லுனர் என்று திரு அவை பெருமைப்படுத்துகின்றது, போற்றுகின்றது, பாராட்டி மகிழ்கின்றது. அந்த அளவிற்கு புனித அந்தோணியார் இறை வார்த்தைக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே முதன்மை இடம் கொடுத்தார். புனித அந்தோணியாருடைய மறையுரையிலே ஏராளமான இறை வார்த்தைகளை அவர் உதாரணமாக மேற்கோளிட்டு சொல்லுவாராம். பல அந்தோணியாருடைய மறையுரைகளில் 100க்கும் மேற்பட்ட விவிலிய மேற்கோள்களை அவர் மேற்கோளிட்டு காட்டுவாராம். அந்த அளவிற்கு விவிலியத்தை முழுவதுமாக உள்வாங்கிய ஒரு மனிதராக, விவிலியத்தை கரைத்து குடித்த ஒரு மனிதராக புனித அந்தோணியார் தான் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலேயே திகழ்ந்திருக்கிறார். திரு விவிலியம்தான் அவருடைய வாழ்வின் மூச்சாக இருந்தது. அவருடைய சுவாசம் திரு விவிலியமாக இருந்திருக்கிறது. எனவேதான் திரு அவை அவரை மறை வல்லுனராக போற்றுகின்றது. அந்த காலகட்டத்தில் திருச்சபையில் ஏராளமான தவறான போதனைகள், தப்பறைகள் இருந்தன. அதிலும் குறிப்பாக அல்பிஜென்சியம் என்கின்ற ஒரு தப்பறை கொள்கை அதிகமாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்திற்கு எதிராக இருந்தது. திருச்சபைக்கு எதிராக திரு அவையினுடைய தந்தை போப்பாண்டவருக்கு எதிராக, திரு அவையினுடைய போதனைகளுக்கு எதிராக இந்த அல்பிஜென்சியம் என்கின்ற தப்பறை கொள்கை இருந்தது. மக்களை தன்பால் ஈர்த்து கொண்டிருந்தது. திரு அவையிலிருந்து மக்கள் பிரிந்து சென்று தவறான போதனையை கொடுத்து கொண்டிருந்த இந்த அல்பிஜென்சிய தப்பறையின் பின்னால் மக்கள் சென்று கொண்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் இறை வார்த்தையை பயன்படுத்தி எந்த மக்கள் எல்லாம் அல்பிஜென்சிய தப்பறை கொள்கையின் பின்னால் ஓடி சென்றார்களோ அந்த மக்களை எல்லாம் மீண்டுமாக கத்தோலிக்க திரு அவையின் பால் திருப்பியவர் புனித அந்தோணியார். அதற்கு அவர் பயன்படுத்திய ஆயுதம் இறை வார்த்தை. அவருடைய வாழ்நாள் முழுவதுமாக இறை வார்த்தையை மையப்படுத்திய ஒரு வாழ்வாகத்தான் இருந்தது. அந்த காலகட்டத்தில் திரு விவிலியம் அச்சடிக்கப்பட்ட நிலையிலே இல்லை. மேனுஸ்கிரிப்ட் என்று சொல்லப்படக்கூடிய கையால் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகளில், இன்னும் பலவிதமான கற்களில் அவர்கள் எழுதப்பட்ட விதத்தில்தான், வடிவத்தில்தான் விவிலியத்தை கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே விவிலியத்தை தன்னுடைய மனதிலே ஆழ பதித்திருந்தவர் புனித அந்தோணியார்.
புனித அந்தோனியாருடைய புதுமைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், விவிலியத்தை, இறைவனுடைய வார்த்தையை மையப்படுத்திய வண்ணமாக அவருடைய புதுமைகள் எல்லாமே அமைந்திருக்கின்றன என்று நாம் சொன்னால் அது மிகையல்ல. புனித அந்தோனியாருக்கு மொரோக்கா தேசத்திற்கு சென்று மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக, விருப்பமாக இருந்தது. எனவேதான் அவர் தொடக்கத்திலே அகுஸ்தினார் சபையில் இருந்தவர் பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகின்றார். எதற்காக? பிரான்சிஸ்கன் சபை துறவிகள் சிலர் மொரோக்கா தேசத்திற்கு சென்று மறைசாட்சியாக மரித்து வந்ததை கண்ணார காண்கிறார். தானும் அப்படிப்பட்ட ஒரு மறைசாட்சி முடியை தரிக்க வேண்டும் என்கின்ற விருப்பம் அந்தோனியாருடைய உள்ளத்திலே தீயாக பற்றி எரிகின்றது. எனவே அகுஸ்தினார் சபையை விட்டு இவரும் பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகின்றார். அவ்வாறு சேர்ந்தால்தான் மொரோக்கோ தேசத்திற்கு செல்ல முடியும், மறைசாட்சியாக மரிக்க முடியும் என்கின்ற ஒரு சூழல். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மொரோக்கோ தேசத்திற்கு மறைசாட்சியாக மரிப்பதற்காக பயணப்படுகிறார். அன்பு மக்களே, உடல் சுகவீனம் ஏற்படுகின்றது. அவர் அங்கு போய் சேரவில்லை. அதற்கான ஒரு கால சூழ்நிலை அங்கே இல்லை. அவருடைய அந்த கப்பல் தடம் மாறுகிறது, வழி மாறுகிறது. அன்பு மக்களே, இறைவனுடைய திட்டம் எப்படி செயல்படுகிறது பாருங்கள். இவருக்கு மறைசாட்சியாக மரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம், ஒரு விருப்பம், ஒரு திட்டம். ஆனால் இறைவன் அவரை வல்லமையுள்ள கருவியாக பயன்படுத்த நினைக்கிறார். அவருடைய வார்த்தையின் புலைமையை, அவருடைய மறையுரையாற்றும் திறமையை, மக்களுக்கு நற்செய்தியை எடுத்துரைக்கக்கூடிய அந்த பணியை இறைவன் விரும்பி அதை அவர் செய்ய வேண்டும் என்பதை இறைவன் முன் குறித்து வைத்து அந்த நற்செய்தி பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதராக புனித அந்தோனியாரை இறைவன் மாற்றுகின்றார். இறை வார்த்தையின் மீதான தாகம், இறைவனுடைய வார்த்தையை மிகவும் சிறப்பாக மக்களுடைய மனதிலே ஆழமாக, அழுத்தமாக பதியக்கூடிய விதத்திலே எடுத்துரைக்கக்கூடியவராக அவர் மாறுகின்றார். அவருடைய மறையுரையை கேட்பவர்கள் எல்லாம் அப்படியே மெய் மறந்து, மெய் சிலிர்த்து போய் கேட்டுக்கொண்டிருப்பார்களாம். அந்த அளவிற்கு இறை வார்த்தை புலமை உடையவராக, மறையுரை ஆற்றும் வல்லமை உடையவராக புனித அந்தோனியார் திகழ்ந்திருக்கிறார். புனித அந்தோனியாரை தேடி ஏராளமான பட்டங்கள் அவரை தேடி வந்தன. ஒரு முறை திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் அவரை அந்தோனியாரிடத்திலே சொல்லுகின்றார், அந்தோனியாரே, என்னோடு ரோமைக்கு வந்து விடுங்கள். நீங்கள் சிறப்பாக மறையுரை ஆற்றுகிறீர்கள். உங்களுடைய இறைவார்த்தை புலமை மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. என்னோடு வந்து விடுங்கள், நான் உங்களை ஆயராக மாற்றுகிறேன் என்று திருத்தந்தையே அந்தோனியாரிடத்திலே சொல்லுகின்றார். அப்பொழுது தன்னை தேடி வந்த ஆயர் பதவியையே வேண்டாம் என்று சொன்னவர் புனித அந்தோனியார். வேண்டாம் திருத்தந்தையே, எனக்கு ஆயர் பதவியெல்லாம் வேண்டாம். நற்செய்தி பணியாற்றுவதுதான், ஆண்டவருடைய வார்த்தையை பிட்டு மக்களுக்கு கொடுப்பதுதான் என்னுடைய விருப்பம். எனவே அருள் கூர்ந்து என்னை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி தன்னை தேடி வந்த பதவிகளை எல்லாம், உயர் பொறுப்புகளை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி இறை வார்த்தையை முதன்மைப்படுத்தி வாழ்ந்தவர் புனித அந்தோனியார். அவருடைய இறை வார்த்தை புலமையை, நற்செய்தி அறிவிக்கக்கூடிய பாங்கை பார்த்து திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் புனித அந்தோனியாரை உடன்படிக்கையின் பெட்டகம், வாக்குத்தத்தத்தின் பெட்டகம் அல்லது உடன்படிக்கையினுடைய பேழை என்று அழைத்தார். அன்னை மரியாவுக்கு அடுத்தபடியாக உடன்படிக்கையின் பேழை என்கின்ற அந்த அடைமொழி பயன்படுத்தப்பட்டது புனித அந்தோனியாருக்கு திரு அவையில்லை. அன்பு மக்களே, அந்த அளவிற்கு இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக கொண்டவர் புனித அந்தோனியார். புனித அந்தோனியாருடைய புதுமைகள் அனைத்திலும் இறை வார்த்தை தான் மையமாக இருந்தது. அவ்வாறு இறை வார்த்தையை அவர் மையப்படுத்தி வாழ்ந்த காரணத்தினால்தான் வார்த்தையான இறைவன் குழந்தை இயேசு வடிவத்திலே புனித அந்தோனியாருடைய கரங்களிலே தவழ்ந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கரத்திலே விவிலியம் இருக்கிறது. விவிலியத்திலே குழந்தை இயேசு அவர் மீது, அவரிடத்திலே வந்து கொஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறார்.
அந்த அளவிற்கு இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக கொண்டவர் புனித அந்தோணியார். அன்பு மக்களே, கடந்த ஆண்டு நான் வைத்த மறையுரையை நினைவுபடுத்துகிறேன். எப்படி புனித அந்தோணியார் தன்னுடைய புதுமைகளில் இறை வார்த்தையை மையப்படுத்தினார், அவருடைய புதுமைகளை எவ்வாறு இறை வார்த்தையை மையப்படுத்தி ஆற்றினார் என்று நாம் சிந்திக்கலாம். அவருடைய மிக முக்கியமான புதுமைகளில் ஒன்றாக கருதப்படுவது கழுதை நற்கருணை ஆண்டவரை வணங்கிய அந்த புதுமை. கில்லாடி என்கின்ற ஒரு யூதன் அந்தோணியாரிடத்திலே சவால் விடுகிறான். நான் என்னுடைய கழுதையை 2 நாள் பட்டினி போட்டு வருகிறேன், நீர் நற்கருணை ஆண்டவரை எடுத்துக்கொண்டு வாரும், தெருவிலே முச்சந்தியிலே நாம் சந்திப்போம், என்னுடைய கழுதைக்கு மிகவும் பிடித்த அவித்த கொள்ளை நான் வைக்கிறேன், நீர் நற்கருணை ஆண்டவரை கொண்டு வாரும். என்னுடைய கழுதை நான் அவித்த கொள்ளை கொண்டு வருகின்ற பொழுது அதை தின்னாமல் நற்கருணை ஆண்டவரை வணங்கினது என்று சொன்னால், நானும் என்னுடைய குடும்பமும் கத்தோலிக்க திரு அவையை மறையை நாங்கள் தழுவிக் கொள்கிறோம் என்று சவால் விடுகிறான். சவாலுக்கு அந்தோணியார் தயாராகிறார். இவன் கழுதையை பட்டினி போட்டு போட்டிக்கு தயாராகிறான். 2 நாட்கள் அந்தோணியார் பட்டினி இருந்து உபவாசம் இருந்து அவரும் போட்டிக்கு தயாராகிறார். அன்பு மக்கள், இந்த சூழ்நிலையிலே அந்தோணியார் விவிலியத்திலே பழைய ஏற்பாட்டிலே நடந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறுகிறார். எண்ணிக்கை புத்தகம் 22வது அதிகாரம். அங்கே ஒரு நிகழ்வு நடந்தேறுகிறது. இஸ்ராயேல் மக்கள் கானான் தேசத்தை நோக்கி பயணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். போகின்ற இடத்திலே இருந்த அரசுகளை எல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு எதிரிகளாக தடைகளாக இருந்தார்களோ அவர்களை வெற்றி கொண்டு பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோவாபு என்கின்ற அந்த பகுதியிலே அந்த மன்னன், மோவாபு என்கின்ற பகுதியின் மன்னன் பாலாக்கு இஸ்ரேல் மக்களின் படைத்திரளை கண்டு அஞ்சுகிறான். இந்த மக்கள் தங்களுடைய நாட்டின் மீது, மோவாபிய நாட்டின் மீது வந்தால் தங்களை அவர்கள் நெருக்கி விடுவார்கள், அழித்து விடுவார்கள். இதனால் என்ன நினைக்கிறான், குறி சொல்லுபவன் ஒருவனை வரவழைத்து இஸ்ராயேல் மக்கள் மீது சாபத்தை கொடுத்து விடலாம். அந்த சாப மொழிகளை இஸ்ராயேல் மக்கள் மீது கொடுத்து விட்டால் அவர்கள் தங்கள் நாடு மோவாபின் மீது அவர்கள் படையெடுத்து வரமாட்டார்கள், அழிந்து போய்விடுவார்கள் என்று நினைத்து பிலேயாம் என்கின்ற குறி சொல்லுபவன் ஒருவனை தன்னுடைய அவையிலே இருந்த, அரசவையிலே இருந்த தலைவர்களை அனுப்பி வரச் செய்கின்றான். பிலேயாமிடத்தில் மோவாபிய மன்னன் பாலாக்கின் அதிகாரிகள் போய் பேசுகின்றார்கள். அவன் வர மறுக்கின்றான். கடவுளின் திட்டமின்றி நான் வரமாட்டேன், நான் உங்களோடு வருவது கடவுளின் திட்டம் அல்ல என்று முதல் முறை மறுக்கிறான். இப்பொழுது மோவாபிய மன்னன் பாலாக்கு என்ன செய்கிறான், இன்னும் பெரிய அதிகாரிகளை அனுப்பி வைக்கிறான். மீண்டுமாக அவன் சொல்லுகிறான், இது கடவுளின் திட்டம் அல்ல, நான் வரமாட்டேன் என்று சொல்லுகிறான். அப்பொழுது கடவுளுடைய காட்சி அவனுக்கு வருகிறது, பிலேயாமுக்கு வருகிறது. நீ அவர்களோடு செல்ல வேண்டாம், ஒருவேளை செல்ல விரும்பினால் செல், ஆனால் நீ நினைப்பதை சொல்லக்கூடாது, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ அதைத்தான் நீ சொல்ல வேண்டும் என்று அவனிடத்தில் சொல்ல, அவனும் அடுத்த நாள் காலையிலே தன்னுடைய கழுதையின் மீது ஏறி தன்னுடைய 2 பணியாட்களோடு பயணிக்கின்றான். இவ்வாறு கடவுளுடைய வார்த்தையை மீறி அந்த பிலேயாம் என்கின்ற அந்த குறி சொல்லுபவன் பயணம் செய்வது கடவுளுக்கு சினத்தை ஏற்படுத்தியது. இதனால் கடவுள் என்ன செய்கிறார், தன்னுடைய தூதரை, வாளேந்திய தூதரை அவனுக்கு முன்பாக அனுப்புகிறார். அவன் கழுதையின் மீது ஏறி பயணிக்கிறான். அங்கே ஆண்டவரின் தூதர் வாளேந்தி அந்த கழுதையின் முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். அவனுடைய கண்களுக்கு தெரியவில்லை, பிலேயாமின் கண்களுக்கு தெரியவில்லை. ஆனால் கழுதையின் கண்களுக்கு ஆண்டவரின் தூதர் வாளேந்தி நிற்பது தெரிகின்றது. அந்த கழுதை தன்னுடைய பாதையை மாற்றி அருகில் இருந்த வயலுக்குள் புகுந்து விடுகிறது. முதல் முறை இவ்வாறாக நடக்கிறது. 2வது முறையாக அவன் கழுதையை சரி செய்து பயணத்தை தொடங்குகிறான். மீண்டும் ஆண்டவரின் தூதர் குறுக்கே வந்து நிற்கின்றார். இப்பொழுது கழுதை சுவரோடு சுவராக முட்டி நிற்கிறது. அதால் தொடர்ந்து அடியெடுத்து வைக்க முடியவில்லை. இவன் மீண்டும் கழுதையை சரிப்படுத்துகின்றான். அடுத்ததாக ஒரு குறுகலான இடுக்கலான பாதையிலே ஆண்டவரின் தூதர் கழுதைக்கு குறுக்கே வந்து நிற்கின்றார். கழுதை இப்பொழுது கீழே அப்படியே படுத்து விடுகின்றது. பிலேயாமுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. கழுதையை போட்டு அடிக்கிறான். அப்பொழுது கடவுள் கழுதையின் வாயை திறக்க செய்கின்றார். இத்தனை ஆண்டுகளாக நீர் என் மீது ஏறி பயணம் செய்கிறீரே, எப்பொழுதாவது நான் இப்படி நடந்திருக்கிறேனா
என்று அந்த கழுதை அவனிடத்திலே பேச ஆரம்பிக்கிறது. அப்பொழுது கடவுள் அவனுடைய கண்களை திறக்கிறார். இப்பொழுது ஆண்டவரின் தூதர் நிற்பது பிலேயாமினுடைய கண்களுக்கு தெரிகின்றது. கடவுளிடத்திலே நான் செல்வது சரியல்ல, உமக்கு எதிராக நான் செல்லுகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கிற்கு ஏற்ப அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். அன்பு மக்களே, அந்தோணியார் இந்த நிகழ்வை நினைத்து பார்க்கிறார். ஆண்டவரின் தூதரையே பார்த்து கழுதை திசை மாறியது என்று சொன்னால், தன்னுடைய பயணத்தை தொடர அதற்கு அது தடையாக இருந்தது என்று சொன்னால், ஆண்டவரே முன்னின்று நிற்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த கழுதை ஆண்டவரை பணிந்து வணங்கும் என்று தைரியமாக அங்கே அந்த சவாலுக்கு தயாராகிறார். அதே போல அங்கே அந்த சவாலிலே அவர் வென்றும் காட்டுகிறார். அவரை எதிர்த்து சவால் விட்ட யூதன் குடும்பத்தோடு கத்தோலிக்க மறையை தழுவிக்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை மையமாக வைத்து புனித அந்தோணியார் அந்த புதுமையை அங்கே நிகழ்த்துகின்றார். அதே போல மிக அதிகமான மக்கள் கூட்டம், அந்த மக்கள் கூட்டத்திற்கு மத்தியிலே புனித அந்தோணியார் போதித்துக் கொண்டிருக்கிறார். திடீரென்று அங்கு பெரும் மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. மக்கள் கலைந்து செல்ல அவர்கள் ஆயத்தமாகிறார்கள். அப்பொழுது அந்தோணியார் அந்த மக்களை பார்த்து சொல்லுகின்றார், மக்களே அசையாதீர்கள், உங்கள் மீது ஒரு துளி மழை கூட விழாது, அப்படியே இருங்கள் என்று அந்த மக்களிடத்திலே சொல்ல, அந்த மக்களும் அசையாது அந்தோணியாருடைய மறையுரையை கேட்க ஆரம்பிக்கிறார்கள். அன்பு மக்களே, என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், என்ன ஒரு அற்புதம், அதிசயம் பாருங்கள். மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்த அந்த பகுதியை விட்டுவிட்டு அவர்களை சூழ இருந்த மற்ற பகுதி எங்கும் கடுமையான மழை, அந்த அளவிற்கு அடைமழை பெய்து கொண்டிருக்கிறது. மக்கள் மீது ஒரு சொட்டு மழை துளி விழவில்லை. நினைத்து பாருங்களேன், சீரியல் போட்டிருக்கல, 2 பக்கமும் நல்ல மழை வெளுத்து வாங்குது, நம்ம மத்தியில் ஒரு சொட்டு மழை துளி விழவில்லை என்று நினைத்தால் அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம், எப்படிப்பட்ட ஒரு அதிசயம் பாருங்கள். அதைத்தான் புனித அந்தோணியார் நிகழ்த்தி காட்டினார். அன்பு மக்களே, அவருடைய வல்லமையால் அல்ல, இறைவனுடைய வார்த்தையின் வல்லமையால் அந்தோணியார் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். 1 அரசர்கள் புத்தகம் 17வது அதிகாரம் 1வது இறை வசனத்தில் ஒரு நிகழ்வு வருகிறது. எலியா இறைவாக்கினர் ஆகாபு மன்னனிடத்திலே சொல்லுவார், நான் வணங்கும் வாழும் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, இனி வரக்கூடிய நாட்களில் என்னுடைய வாக்கினால் அன்றி மழையோ பனியோ பெய்யாது என்று கடவுளுடைய வார்த்தையை, கடவுள் மீது நம்பிக்கை வைத்து அங்கே ஒரு வாக்கை எலியா இறைவாக்கினர் சொல்லுவார். எலியா இறைவாக்கினருடைய வாக்குக்கு எவ்வாறு வானம் கீழ்ப்படிந்ததோ அதே போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி போதிக்கக்கூடிய என்னுடைய வாக்குக்கும் வானம் கீழ்ப்படியும் என்று அந்தோணியார் நம்பிக்கையோடு அங்கே அந்த வார்த்தையை, இறைவனுடைய வார்த்தையை சொல்ல அங்கே வானம் அவருக்கு கட்டுப்பட்டது. அந்த மழை மக்களை தாக்கவில்லை. அற்புதமான ஒரு அதிசயம் அங்கே நடந்தேறியது என்று பார்க்கிறோம். இன்னும் ஒரு பிரபலமான புனித அந்தோணியாருடைய அற்புதம், அதிசயம் நமக்கு தெரியும். அந்தோணியார் தெருவிலே நடந்து சென்று கொண்டிருக்க அங்கே ஒரு கட்டிட தொழிலாளி உயரமான கட்டிடத்திலிருந்து கீழே விழுகின்றார். புனித அந்தோணியாருடைய சபை தலைவர் அவருக்கு இட்ட கட்டளைக்கு ஏற்ப ஒரு நாளைக்கு 13 புதுமைதான் செய்ய வேண்டும், அதைவிட அதிகமான புதுமைகளை செய்யக்கூடாது என்கின்ற அந்த கட்டளையை அந்தோணியார் நினைவு கூர்கிறார். அந்த மனிதரை அங்கேயே நிறுத்தி வைத்துக்கொண்டு தன்னுடைய சபை மேலாளரிடத்திலே போய் அனுமதி கேட்கிறார். நான் 13 புதுமை செஞ்சுட்டேன், இப்படி ஒருத்தன் நான் வரும் பொழுது மேலே கட்டிடத்திலிருந்து கீழே விழ பார்த்தான், அவனை அங்கே நிறுத்தி வைத்து விட்டு வந்து விட்டேன், அவனை நான் குணப்படுத்த அல்லது அவனை காப்பாற்ற எனக்கு உத்தரவு தாரும் என்று சபை மேலாளரிடம் அனுமதி பெற்றுக்கொண்டு அந்த புதுமையை நிகழ்த்த செய்கின்றார். அன்பு மக்களே, அந்தோணியாரால் எப்படி அந்த மனிதரை வானத்திலேயே அந்தரத்திலேயே நிறுத்தி வைக்க முடிந்தது? மத்தேயு நற்செய்தி 17வது அதிகாரம் 20வது இறை வசனம், உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தது என்று சொன்னால், இந்த மலையை பார்த்து இங்கிருந்து பெயர்ந்து அங்கு போ என்று சொன்னால் அது உங்களுக்கு நடக்கும் என்று
ஆண்டவர் சொன்ன அந்த இறை வார்த்தையை புனித அந்தோணியார் நினைவு கூர்ந்து நம்பிக்கையோடு அந்த மனிதனை பார்த்து சொல்லுகின்றார், அங்கேயே நில். அவர் சொல்வதற்கேற்ப அங்கே அந்த மனிதர் அங்கே நிற்கின்றார். 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது இறை வசனத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். சாமுவேலது வார்த்தைகள் எதையும் அவர் கீழே விழ விடவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த வாக்கு புனித அந்தோணியாருக்கும் பொருந்தும். ஆண்டவர் அந்தோணியாரோடு இருந்தார். அந்தோணியாருடைய வார்த்தை எதையும் அவர் கீழே விடவில்லை. அன்பு மக்களே, அந்த அளவிற்கு இறை வார்த்தையின் மீது அதிகமான பற்று நம்பிக்கை கொண்டிருந்தவர் புனித அந்தோணியார். புனித அந்தோணியாருடைய இன்னும் ஒரு முக்கியமான புதுமை, அவர் நஞ்சுள்ள அந்த உணவை உண்டும் அவருக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை என்கின்ற அந்த புதுமை. அன்பு மக்களே, இதற்கும் அடிப்படை இறைவனுடைய வார்த்தை தான். ரிமினி என்கின்ற அந்த நகரிலே அல்பிஜென்சியம் தப்பறை கொள்கையை பின்பற்றி கொண்டிருந்த அந்த தலைவர்கள் அந்தோணியாரை விருந்துக்கு அழைக்கிறார்கள். நயவஞ்சகமாக விருந்திலே விஷம் கலந்து அவரை கொன்றுவிடலாம் என்று நினைக்கிறார்கள். தன்னுடைய இறை வல்லமையால் அந்தோணியார் உணவிலே விருந்திலே நஞ்சு கலந்திருப்பதை அறிந்து கொள்ளுகிறார். அவர்களிடத்திலே கேட்டுவிட்டார். விருந்துக்கு அழைத்து இப்படி கொல்லவா பார்க்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஓ, கண்டுபிடித்து விட்டீரா? நீர்தான் பெரிய புதுமை வள்ளல் ஆயிற்றே, இறைவனுடைய வார்த்தையின் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டவர் ஆயிற்றே, அந்த அளவிற்கு நம்பிக்கை உமக்கு இருந்தது என்று சொன்னால் நஞ்சு கலந்த இந்த உணவை உண்ணும் பார்ப்போம் என்று அங்கே ஒரு சவாலை கொடுக்கின்றார்கள். வாழ்வா சாவா என்கின்ற ஒரு போராட்டம். அன்பு மக்களே, அந்தோணியார் ஒரு வினாடி கூட யோசிக்கவில்லை. அந்த உணவை, நஞ்சு கலந்த உணவை உண்டால் செத்து விடுவோம் என்று நன்றாக அறிந்த பின்பும் எந்தவித தயக்கமும் இல்லாமல் நம்பிக்கையோடு அந்த உணவை உண்கின்றார். மார்க் நற்செய்தி 16வது அதிகாரம் 18வது இறை வசனத்திலே ஆண்டவர் சொல்லுவார், நம்பிக்கை கொண்டவர்கள் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது என்கின்ற இறை வார்த்தையை புனித அந்தோணியார் அறிந்து வைத்திருந்த காரணத்தினால் நம்பிக்கையோடு நஞ்சு கலந்த அந்த உணவை உண்கின்றார். அவருக்கு எதுவும் செய்யவில்லை. அந்த அல்பிஜென்சிய தப்பறை கொள்கையை போதித்து வந்த அந்த தலைவர்கள் மிரண்டு போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையா? ஆண்டவர் மீது இந்த அளவிற்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை ஒரு மனிதன் கொண்டிருக்க முடியுமா? நீர் நம்புகின்ற கடவுள்தான் உண்மையான கடவுள் என்று அந்த தப்பறை கொள்கையை போதித்து கொண்டிருந்த, தலைமை தாங்கி கொண்டிருந்த அந்த கூட்டம் முழுவதும் அந்தோணியாரை பின்பற்றி ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கத்தோலிக்க மறையை தழுவினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு, அந்த வார்த்தையின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு இருக்கக்கூடிய வல்லமையாக இருக்கின்றது. புனித அந்தோணியார் இறைவனுடைய வார்த்தையை தாங்கி நடந்த காரணத்தினால் ஆண்டவர் புனித அந்தோணியாரை தாங்கினார். புனித அந்தோணியாரை கோடி அற்புதராக உருமாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே புனித அந்தோணியாரிடத்தில் கொண்டிருந்த அப்படிப்பட்ட இறை வார்த்தை மீதான நம்பிக்கை நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பார்ப்போம். இன்னைக்கு இறை வார்த்தைக்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். பல நேரங்களில் இறைவனுடைய வார்த்தையை நாம் ஒரு பாதுகாப்பு பெட்டகமாகத்தான் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பலருடைய வீட்டிலையும் பைபிள்ங்கிறது முக்கியமான ஆவணங்களை காக்கக்கூடிய ஒரு ஆவண காப்பகமாகத்தான் இருக்கிறது. ஆதார் அட்டை வைக்கிறதுக்கும், பணம் வைக்கிறதுக்கும், ஹால் டிக்கெட் வைக்கிறதுக்கும், ரேஷன் கார்டு வைக்கிறதுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆவண பாதுகாப்பு பெட்டகம் தான் பைபிள். வீட்டுக்கு போய் பைபிளை யார்ட்டையாவது கேட்டோம் அப்படின்னு சொன்னா தூசி தட்டலாம், டன் கணக்கில். அந்த அளவிற்கு தான் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறோம். எந்த இடத்துல வச்சா யாரும் தொடமாட்டாங்க, எந்த இடம் பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சிந்தையில் உதிக்கக்கூடிய முதல் எண்ணம் பைபிள் தான். பைபிளை வீட்டில் யாருமே தொடமாட்டோம், அப்படியே வச்சது வச்ச மாதிரியே இருக்கும். அன்பு மக்களே, நாம் எந்த அளவிற்கு இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக மாற்ற ஆரம்பிக்கிறோமோ,
எந்த அளவிற்கு இறை வார்த்தையை வாசித்து தியானிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவிற்கு இறை வார்த்தையினுடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் அனுபவிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட அந்த திருமடலிலே 4வது அதிகாரம் 12வது இறை வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. ஆற்றல் வாய்ந்த உயிருள்ள ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்புகிறோமா? அதன்படி நாம் செயல்படுகிறோமா? யாக்கோபு தன்னுடைய புத்தகத்தில் அருமையாக சொல்லுவார். முதல் அதிகாரம் 22வது இறை வசனம், இறை வார்த்தையை வெறுமனே கேட்பவர்களாக மட்டும் இருந்து கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடப்பவர்களாகவும் இருங்கள் என்று சொல்லுவார். இப்போ மக்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நாம் நம்ப ஆரம்பிக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை காண ஆரம்பிப்போம். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயத்தை கண்டார், அற்புதத்தை கண்டார். லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 5-6 இறை வசனத்துல, இரவு முழுவதும் பாடுபட்டு ஆண்டவரே நாங்கள் உழைத்தும் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆயினும் உம்முடைய வார்த்தையை நம்பி வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி வலையை போடுகிறார். ஏராளமான மீன்கள், அவரால் இழுக்க முடியவில்லை. பக்கத்து படகில் இருக்கக்கூடியவர்களை துணைக்கு அழைக்கிறார். வலை கிளிய கிளிய மீன்பாட்டை கண்டார், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கண்டார் என்று பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிய காரணத்தினால் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் அதிசயம். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 8வது இறை வசனம், 100 தலைவர் ஆண்டவரை பார்த்து சொல்லுகின்றார், ஆண்டவரே நீர் என் இல்லத்திற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என்னுடைய பையன் என்னுடைய ஊழியன் நலமடைவான். ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினார், அங்கே ஆண்டவருடைய மாட்சியை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நாமும் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாரை போல ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின் மீது அசைக்க முடியாத விசுவாசத்தை கொண்டிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். எவ்வாறு புனித அந்தோணியார் கோடி அற்புதராக திகழ்கிறாரோ அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே கோடி அற்புதங்களை செய்ய முடியும். அதற்கு நமக்கு நம்பிக்கை வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை மீது நம்பிக்கை வேண்டும். ஒரு வார்த்தை போதும் நம்முடைய வாழ்வை மாற்ற. ஒரு வார்த்தை தான், இறைவனுடைய வார்த்தை தான் அங்கே அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையை மாற்றியது. மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 40வது இறை வசனம், மிகச் சிறியோராகிய இச்சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்ததை எல்லாம் எனக்கே செய்தீர்கள். அந்த வார்த்தை தான் அன்னை தெரசாவினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. மத்தேயு நற்செய்தி 18வது அதிகாரம் 3வது இறை வசனம், சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாறாவிட்டால் விண்ணரசுக்குள் நுழைய மாட்டீர்கள், நுழைய முடியாது என்கின்ற அந்த வார்த்தை தான் குழந்தை தெரசாவினுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. சிறுவழி இயக்கத்தின் தலைவராக அவரை மாற்றியது. பவுலடிகளார் ரோமேயருக்கு எழுதிய திருமடலிலே 13வது அதிகாரம் 12வது இறை வசனம், இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி வருகிறது, இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு பகலின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்து கொள்வோமாக என்கின்ற இறை வார்த்தை தான் உலகத்தின் பின்னால், உலகின் ஆசாபாசங்களுக்கு பின்னால் ஓடி அலைந்து கொண்டிருந்த புனித அகுஸ்தினாருடைய வாழ்வை தலைகீழாக மாற்றியது. மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம் 26வது இறை வசனம், மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம்முடைய வாழ்வையை இழப்பார் என்று சொன்னால் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயம் என்ன, பயன் என்ன என்கின்ற இறை வார்த்தை தான் இந்த உலக புகழின் பின்னால், பெருமையின் பின்னால் அலைந்து தெரிந்து கொண்டிருந்த புனித சவேரியாரை ஆண்டவரின் பின்னால் திரிபவராக மாற்றியது. அன்பு மக்களே, ஒரு வார்த்தை போதும், நம்பிக்கையான ஒரு இறை வார்த்தை நம்முடைய வாழ்வையும் மாற்றும், நம்முடைய வாழ்வையும் தாங்கும். எவ்வாறு புனித அந்தோணியார் இறைவனுடைய வார்த்தையை தாங்கினாரோ, இறைவனுடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வாக கொண்டாரோ, அதே போல புனித அந்தோணியாரை பின்பற்றி நாமும் இறைவனுடைய வார்த்தையை நம்முடைய வாழ்வாக கொள்வோம். நம்முடைய வாழ்விலும் இறைவன் செய்யக்கூடிய அற்புதங்களை, அதிசயங்களை காண்போம். இறை வார்த்தையை மையப்படுத்திய நல்லதொரு அர்த்தமுள்ள வாழ்வு வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுக்களை நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம்.
நல்ல ஆயன் என்றவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நல்ல வழியில் வழிநடத்தி செல்லவும் உமது அரசை இவ்வுலகில் வல்லமையோடு பறைசாற்ற தேவையான உடல் சுகத்தையும் ஆன்மீக பலனையும் தந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு தந்தையே இறைவா, இன்று திரு யாத்திரையாக வந்து சிறப்பிக்கின்ற நாகலாபுரம் இறைமக்களை நிறைவாக ஆசீர்வதிக்கவும், அவர்களது உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள், ஏக்கங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி கொடுத்தருளவும், நல்ல உடல் உள்ள சுகத்தையும் தொழில் முன்னேற்றத்தையும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, திருவிழாவை சிறப்பிக்கின்ற தாப்பாத்தி பங்கு இறைமக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். தொழிலில் முன்னேற்றமும் குடும்பத்தில் ஒற்றுமையும் சமாதானமும் இந்த விழா நாட்களில் பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். படைப்பனத்திற்கும் ஆண்டவரே எம் இறைவா, அனைத்து விவசாய மக்கள் தங்களது உழைப்பின் பலனை அடையவும் மனநிறைவோடு வாழ்வை வாழ தேவையான அருளை வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நாங்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். பசியுள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன், உடையில்லாத எளியோர்க்கு உடையளிப்பேன். இழுத்தவரை தூக்கிடுவேன், இங்கு நலித்தவரின் துணையிருப்பேன். இதுவே நான் தரும் காணிக்கை. இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே,
தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அந்தோணியாரை இடையராது ஒளிர்வித்தது போல தூய ஆவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றே. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றே. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றே. அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஸ்டீபன் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் எய்ச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சுசையப்பர், புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலராக இருக்கக்கூடிய கோடி அற்புதர் புனித அந்தோணியார், இவ்வுலகில் வந்தவராய் இருந்தோர் எங்கள் மறைமாவட்ட புனிதர்கள் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைய வாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம் வருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அன்பென்ற நதி மீது படகாக அறியாத பேரின்ப கரை சேர்க்கும் அன்பென்ற வில்லின் முன்னிலக்காக அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும் அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். வெயில் காய்ந்து நிலமியும் மரங்கள் போல் துன்பங்கள் மறைந்தே என் முகம் காட்டு உயிர் காக்கும் காற்றும் கண்மறைதல் போல் தன்னை காட்டும் குணம் நீக்கி நலம் நாட்டு நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் பனிவேகம் தனில் இன்னும் பலமூட்டு நெருப்புக்கு வலுவூட்டும் காற்றை போல் பனிவேகம் தனில் இன்னும் பலமூட்டு
மனமுண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனமுண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு. அன்பென்ற நதி மீது படகாது, அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன்னிலக்காது, அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். மலர் வாசம் தரும் பூவில் இழப்பில்லை, மாண்பில் நீ மறைந்தாலும் குறைவில்லை. தானே தன் கனி உண்ணும் செடி இல்லை, தனக்கென்று வாழ்ந்தால்வின் விடிவில்லை. இலகாத மனம் செய்த பணி இல்லை, இறங்காத இதயத்தில் இறை இல்லை. இலகாத மனம் செய்த பணி இல்லை, இறங்காத இதயத்தில் இறை இல்லை. அன்புக்கு ஈர்க்கின்ற மனமுண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு. அன்புக்கு ஈர்க்கின்ற மனமுண்டு, இழந்தாலும் மகிழ்கின்ற குணமுண்டு. அன்பென்ற நதி மீது படகாது, அறியாத பேரின்ப கரை சேர்க்கும். அன்பென்ற வில்லின் முன்னிலக்காது, அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். அகமெங்கும் படிந்துள்ள குறை நீக்கும். இனி இவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நமக்கு வாய்ஸை இறக்குனா தான் அங்கே ஏறுது இல்லையா? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? சிறப்பாக இன்றைய நாளில் தாயும் பிள்ளையும் இணைந்து நிறைவேற்றுகின்ற ஒரு திருப்பலி இல்லையா? தாய் பங்காக இருக்கக்கூடிய நாகலாபுரம், பிள்ளை பங்காக இருக்கக்கூடிய கோட்டூரில் ஒரு குட்டி பிள்ளையாக இருக்கக்கூடிய குட்டி திருத்தலம் தாப்பாத்திற்கு வந்து சிறப்பாக இந்த திருவிழாவை மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்ற ஒரு மாபெரும் நாள், கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கின்ற நாள், ஒரு பாச நாள் என்று சொல்லலாம். இந்த நாளில் சிறப்பாக நாம் அனைவரும் மகிழ்ந்திருக்க வேண்டிய ஒரு தருணம். எனவே ஒருவருக்கொருவர் ஒரு பலத்த கரங்களை தட்டி நாமை வாழ்த்துவோம், உற்சாகப்படுத்துவோம். இன்றைய நாளில் நம்முடைய தாய் பங்காக இருக்கக்கூடிய நாகலாபுரம் மக்கள் நம்முடைய இடத்தில் வந்து மிக அழகாக இந்த திருப்பலியை சிறப்பித்திருக்கிறார்கள். இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சியில் அதீத அக்கறை கொள்பவர்கள். நம்முடைய பங்கை தாண்டி அடுத்த பங்கு என்று சொன்னால் அது நாகலாபுரம் தான். அந்த அளவுக்கு நாகலாபுரம் இந்த தாப்பாத்தி திருத்தலனுடைய வளர்ச்சியில் முதல் வரிசையில் நின்று முன்னெடுப்பு நின்று எல்லா விதத்திலும் ஒத்துழைப்பு கொடுப்பவர்கள். காரணம் தாய் அல்லவா? கண்டிப்பாக மகள் வளர்ச்சியில் மகன் வளர்ச்சியில் அக்கறை கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த ஒரு மாபெரும் சிறப்பு நிறைந்த மனதை நாங்கள் பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். அன்பு தாய்களே, உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் வளர்ந்திருக்கிறோமா இல்லையா? வளர்ந்திருக்கிறோம் இல்லையா? எனவே தொடர்ந்து உங்களுடைய ஜெபமும் உங்களுடைய பாசமும் உங்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு எந்நாளும் தேவை. பிள்ளையினுடைய வளர்ச்சியில் தாய்க்கு அதீத பங்கு உண்டு என்பதை அன்போடு இந்நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளில் சிறப்பாக இந்த திருயாத்திரை திருப்பலிக்கு அடிக்கோலிட்டவர் நம்முடைய நாகலாபுரத்தினுடைய பங்கு தந்தை அருட்பணி ரினோ அவர்கள். தந்தை அவர்களிடம் இந்த திருவிழாவுக்கு திருயாத்திரையாக அழைத்த போது முதல் நாளிலே எனக்கு போடு என்று கேட்டார்கள். அந்த அளவுக்கு தந்தை அவர்கள் இந்த திருத்தலத்தின் மீது அதீத ஒரு பற்றுறுதி கொண்டவர்கள்.
சிறப்பாக இன்றைய நாளிலிருந்து தான், இந்த திருப்பலியிலிருந்து தான் திரியாத்திரை திருப்பலிகள் தொடங்குகின்றன. எனவே தொடக்கமே தாயினிடமிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று தந்தை அவர்கள் விருப்பத்தின் பேரில் இன்றைய நாளிலிருந்து மிகச் சிறப்பாக இந்த திருப்பலிக்கு அடிக்கோலிட்டவர்கள் நம்முடைய தந்தை அவர்கள். சமீபத்திலே லூர்து மாதா கெபியை கட்டிய ஒரு மாபெரும் கலைஞர், அனைத்து மக்களையும் அரவணைக்கின்ற ஒரு அன்பு நிறைந்த தாயுள்ளம் கொண்ட ஒரு மாபெரும் தந்தை. இன்றைய நாளில் இந்த திருப்பலிக்கு ஒப்புக்கொண்டு இந்த திருத்தலத்தின் வளர்ச்சியிலும் என்னுடைய தனிப்பட்ட வளர்ச்சியிலும் அதீத அக்கறையோடு வழிநடத்துகின்ற நம்முடைய தாய் பங்கினுடைய பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய அருட்பணி ரினோ அவர்களுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி நாமே வாழ்த்தி அவரை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் பெயரால் ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் இவரை நிறைவாக ஆசீர்வதிப்பார். மகிழ்ச்சியின் அடையாளமாக இந்த சிறிய அந்தோனியார் படத்தை நம்முடைய நிர்வாகிகள் வழங்கி தந்தை அவரை சிறப்பு செய்வார்கள். கரங்களை தட்டி தந்தையை வாழ்த்துவோம். அடுத்ததாக இன்றைய நாளில் நன்றிக்குரியவர்கள் நம்முடைய அருள் சகோதரிகள். சிறப்பாக இந்த திரியாத்திரை திருப்பலியினுடைய அனைத்து வழிபாடு மற்றும் இறைமக்களுடைய ஒத்துழைப்பு, இறைமக்களை ஒருங்கிணைத்து மிக அழகாக இன்றைய நாளில் இந்த திருப்பலியை ஒரு வெற்றி திருப்பலியாக மாற்றி கொடுத்திருப்பவர்கள் நம்முடைய நாகலாபுரத்தை சார்ந்த திருஇறுதி அருட்சகோதரிகள். எனவே அருட்சகோதரிகளுக்கு ஒரு பலத்த கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். அடுத்ததாக அன்பு நாகலாபுரம் இறை மக்கள், சிறப்பாக நேரமே வந்தீர்கள். வழக்கமாக தந்தையுடைய எல்லா பங்குலேருந்து மொத்தமாக வருவாங்க இல்லையா? ஆனால் இது நம்ம வீடு, நாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிள்ளை வீட்டுக்கு இல்லை ஒரு தாய் வீட்டுக்கு போவது போல் குடும்பமாக நீங்களாக இணைந்து வந்த ஒரு தருணமும், இந்த அந்தோனியார் சப்பரத்தை நீங்கள் தாங்கி இந்த திருத்தலத்தை சுற்றி வந்த தருணத்தையும் பார்க்கின்ற போது மனதிற்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எனவே அனைத்து நாகலாபுரம் இறை மக்களுக்கு என்னுடைய மனதார நன்றிகளையும் பாராட்டுகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்த 4 குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனதார நன்றி. வெளியூரிலிருந்து வந்து இன்றைய நாளில் திரியாத்திரையாக பங்கெடுத்த வெளியூர் இறை மக்களுக்கும் என்னுடைய நன்றி. இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் அசன விருந்தை கொடுக்கின்ற தாப்பாத்தியை சார்ந்த இன்றைய நாளில் திருப்பலி ஒப்பு கொடுத்த 4 குடும்பங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றி. சிறப்பாக இன்றைய நாளில் 2 மூடை அரிசி கோவையை சார்ந்த சுரேஷ் பாபு லிலி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் 1 மூடை அரிசி தாப்பாத்தியை சார்ந்த வேலுச்சாமி இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். எனவே இவர் அனைவரையும் பாராட்டும் விதமாக அசனம் மற்றும் நன்கொடைகள் கொடுத்த அனைத்து மக்களையும் பாராட்டும் விதமாக பலத்த கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்தி ஆண்டவர் பெயரால் அவர்களை ஆசீர்வதிப்போம். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாளை நாளுக்கான நிகழ்வு, நாளை நம்முடைய திருவிழாவினுடைய 3ஆம் நாள். நாளை நாளுக்கான சிந்தனை, புனித அந்தோனியார் ஏழைகளை தாங்கியவர். சரியாக காலை 5:45 மணிக்கு திருப்புகழ் மாலையும், காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலியும், மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும், மாலை 6 மணிக்கு அந்தோனியார் ஜெபமாலையும், மாலை 6:45 மணிக்கு அந்தோனியார் புகழ் மாலை மற்றும் சப்பரபோனியும், இரவு 7 மணிக்கு திரியாத்திரை திருப்பலியும் நடைபெறும். திரியாத்திரை திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பங்கு கோட்டூர் இறை மக்கள். அன்றைய நாளில் நாளைய நாளில் தலைமையேற்று மறைவுரை வழங்குபவர்கள் அருள்பணி வெளி இனங்குமரன், பொறுப்பு தந்தை தூத்துக்குடி தென்மண்டலம் நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை. இது நாளை நாளுக்கான நிகழ்வு. ஒரு சில அறிவிப்புகள். அன்புக்குரியவர்களே, நேற்று நாளில் ஆயர் அவர்களுடைய கரங்களில் மிகச் சிறப்பாக இந்த திருத்தல கொடியானது ஏற்றப்பட்டது. அன்றைய நாளில் ஆயர் அவர்கள் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார்கள். 2025ஆம் ஆண்டு இந்த திருத்தலத்துக்கு கொடுத்த பரிபூர்ண பலனை இந்த திருவிழா வரைக்கும் நாங்கள் நீடித்து தருகிறோம் என்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இந்த திருவிழா நாட்களில் இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற அனைத்து மக்களுக்கும் பரிபூர்ண பலன் ஆசீர் நிறைவாக கிடைக்கிறது என்பதை ஆயருடைய அனுமதியின் பேரில் உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தொடர்ந்து இந்த திருத்தலத்திற்கு வந்து பரிபூர்ண பலன் ஆசிரை நீங்களும் உங்களுடைய உற்றார் உறவினரும் பெற வழி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியரே, ஒவ்வொரு நாளும் இரவு பக்தர்களுக்காக, திரியாத்திரை பக்தர்களுக்காக அசனங்கள்
கொடுக்கப்பட்டு வருகின்றன. எனவே நன்கொடைகள் வரவேற்கப்படுகின்றன. ஒரு நாளுக்கான அசன செலவு 8000 முதல் 10,000 ரூபாய் வரும். எனவே யாராவது கொடுக்க விரும்பினீர்கள் என்றால் என்னையோ அல்லது நிர்வாகத்தினரையோ பார்த்து அசனத்திற்கு நீங்கள் உதவலாம். அல்லது அரிசியாகவோ அல்லது வீட்டில் விளைந்த காய்கறிகளையோ பருப்பாகவோ எதையும் கூட நீங்கள் அசனத்துக்கு கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றிலிருந்து நம்முடைய மக்களுக்கு தபசு 11 நாள் தபசு ஆரம்பிக்கப்படுகிறது. எனவே காலை கிட்டத்தட்ட ஒரு 20 மக்கள் மாலை அணிந்து அந்தோனியார் உடை அணிந்தார்கள். இந்த திருப்பலி முடிந்த பின்பு தபசு மேற்கொள்கின்ற அனைத்து மக்களும் திருத்தலத்திற்கு உள் வந்து தந்தையினுடைய கரங்களால் மந்திரித்து தபசு ஆடை அணியுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருத்தலத்தில் 13 நாட்களும் இரவு தங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தபசு மேற்கொள்கிறவர்கள் இரவில் இங்கு தங்குவதற்கும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தபசுனுடைய கட்டுப்பாடுகள் தெரியும். அசைவம் எடுக்கக்கூடாது. அனைத்து திருப்பலியிலும் பங்கெடுக்க வேண்டும். குறிப்பாக கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. உங்களை பார்த்தா யாரை பார்த்த போல இருக்கணும்? அந்தோனியாரை பார்த்தது போலவே இருக்கணும். சரிங்களா? அதனால் வெளியே அந்தோனியார் ஆடை அணிஞ்சிட்டு உள்ள சாத்தானா நாக்கிலிருந்து நடனம் ஆடக்கூடாது. எனவே சிறப்பாக தபசு மேற்கொள்ளுங்கள். 13 முறை இந்த திருத்தலத்தையும் கொடிமரத்தையும் சுற்றி வாருங்கள். அருகாமையில் அமைந்திருக்கக்கூடிய தொட்டியை பயன்படுத்தி உங்கள் உடலை கழுவிக்கொள்ளுங்கள். நோன்பு இருங்கள். கூடிய மட்டும் ஆடம்பரங்களை தவிருங்கள். ஆபரணங்கள், ஆடம்பரங்கள், செருப்புகள் போன்றவற்றை தவிருங்கள். தொடர்ந்து திருத்தலத்திற்கு அதிக நாள் நீங்கள் வர வேண்டும். வருகின்ற போதெல்லாம் என்ன வரணும்? மெழுகுத்திரையோடும் மாலையோடும் வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் என்னென்ன விருப்பப்படி நீங்கள் செய்ய உங்கள் தபசை செய்கிறீர்களோ அது அனைத்தையும் செய்யுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அன்புக்குரிய வாகனங்கள் நிறுத்துவதற்கு நம்முடைய திருத்தலத்தில் இடது பக்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து சாலைகளை மறித்து 2 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, 4 சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய திருத்தலத்திற்கு இடது பக்கத்தில் வந்து நிறுத்துமாறு உங்களை அன்போடு அறிவுறுத்துகிறேன். கடைசி நாள் ஒரு மாபெரும் கலை நிகழ்ச்சிகள் நம்முடைய திருத்தலத்தில் நடைபெறும். எனவே கலை நிகழ்ச்சிகளுக்கு பெயர் கொடுப்பவர்கள் நம்முடைய அருள் சகோதரி சகாயராணி அவரிடம் உடனடியாக இந்நாட்களில் பெயர் கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய நம்முடைய டிப்போவில் திரு எண்ணெயும் தீர்த்தமும் விற்பனைக்குள்ளது. அதேபோல் நம்முடைய திருத்தல அந்தோனியார் படமும் விற்பனைக்குள்ளது. தேவைப்பட்டவர்கள் வாங்கி கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருவிழா முடிந்த பின்பு நம்முடைய திருத்தலத்தின் உடனடி தேவையாக இருக்கக்கூடிய முன்னாடி ஒரு ஷெட், அனைத்து மக்களும் மழை வந்தாலும் வெயில் வந்தாலும் பனி வந்தாலும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக இங்கிருந்து கொடிமரம் வரைக்கும் ஒரு ஷெட்டு போடுவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறோம். அதனுடைய மொத்த கொட்டேஷன் 4.5 லட்சம் ரூபா வருது. அது ஒரு சதுரடிக்கு 200 ரூபாய் வருகிறது. எனவே உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த அந்தோனியார் திருத்தலத்திற்கு நான் இத்தனை சதுரடிக்கு உண்டான நன்கொடையை கொடுக்கிறேன் என்று நீங்கள் 1 சதுரடி கொடுத்தாலும் சரி, 13 சதுரடி கொடுத்தாலும் சரி, ஒரு சதுரடி 200 ரூபாய். எனவே இதை கொடுங்கள். அது கொடுத்தாதான் நம்ம அடுத்த அமாவாசை கடைசி செவ்வாய்க்கெல்லாம் நம்ம மிக சிறப்பாக மக்களுடைய வசதியை ஏற்படுத்த செய்ய முடியும். எனவே இந்த அந்தோனியாருக்கு நான் 1 சதுரடி கொடுக்கிறேன் அல்லது ஒரு 13 சதுரடி கொடுக்கிறேன். இந்த திட்டத்தில் இணைந்து இந்த ஷெட்டுக்கான முயற்சியில் உங்களுடைய பொருள் உதவியும் மற்றும் பண உதவியும் கொடுத்து உதவுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த திருப்பலி முடிந்த பின்பு உங்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்படும். உணவானது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இல்லையா? நாகலாபுரம் வேறு மக்களுக்கு தான் நம்ம சொல்லணும், இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இதேபோல் நீங்கள் கீழே அமர்ந்து உணவை உட்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முடியாத மக்கள் மட்டும் அந்த பக்கத்தில் சேர் போட்டு நீங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தட்டுகள் கொடுத்து அவர்கள் பரிமாறுவார்கள். கீழே அமர்ந்தவர்கள் பரிமாறின பின்புதான் சேரில் அமர்ந்தவர்களுக்கு பரிமாறுவார்கள். பரிமாறுவதற்கு அனைத்து மக்களையும் அன்போடு வரவேற்கிறேன். சரிங்களா? அதனால் இது அவங்க பார்த்துக்கூடாங்க, நம்ம சாப்பிட்டா போதும் அப்படி இல்லை. அது ஒரு சேவை. நீங்கள் செஞ்சு பரிமாறிட்டு அடுத்து சாப்பிட்டா அது கூடுதல் ஆசீர்வாதம். சாப்பிட்டா ஆசீர்வாதம், பரிமாறிட்டு சாப்பிட்டா கூடுதல் ஆசீர்வாதம். எனவே இரவு உணவை பரிமாறவும் ஆண் பெண் பேதமில்லாமல் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும். நன்றி. அன்பு மக்களே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் திருவிழா நல் வாழ்த்துக்கள். அருட்தந்தை பாலநடிகளார் தலைமையிலே கோட்டூர் பங்கு நம்முடைய தாப்பாத்தி திருத்தலம் வளர்ச்சியின் பாதையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது. தந்தை அவர்கள் உங்களுடைய ஒத்துழைப்பின் உதவியால் பலவிதமான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை அவர்களுக்கும் உங்களுக்கும்
தாய் பங்கு நாகலாபுரம் பங்கின் சார்பாக, பங்கு மக்கள் அருட்சகோதரிகள் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை மனதார தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து தந்தையோடு இணைந்து இதே ஒத்துழைப்போடு பயணியுங்கள். நிச்சயமாக நம்முடைய திருத்தலம், நம்முடைய பங்கு விரைவிலேயே வளர்ச்சியின் பாதையை எட்டிவிடும். அன்பு மக்களே, இந்த நேரத்திலே உங்களுக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். தாய் பங்கினுடைய பங்கு பணியாளர் என்பதன் அடிப்படையிலே நாகலாபுரத்திலே புனித ஜெபமாலை அன்னை ஆலயத்திலே ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று முதல் சனி சிறப்பு பக்தி வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கடந்த 2 ஆண்டுகளாக நான் வந்த புதிதிலிருந்து ஆரம்பித்திருக்கிறோம். ஒவ்வொரு முதல் சனிக்கிழமைகளில் மாலையில் 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அன்னையினுடைய திருவுருவம் தாங்கிய சப்பர பவனியும் அதனைத் தொடர்ந்து சிறப்பு முதல் சனி திருப்பலியும் நடைபெறுகின்றது. திருப்பலியின் நிறைவிலே பக்தர்கள் அனைவருக்கும் அன்பின் விருந்தும் வழங்கப்படுகின்றது. அன்பு மக்கள், ஜெபமாலை தாயை நாடி வாருங்கள். தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையை நாடி வாருங்கள். உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்க பெற்று இறை ஆசீரோடு இல்லம் திரும்புங்கள். ஒவ்வொரு மாதமும் முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே அன்பு மக்களை உரிமையோடு அழைக்கின்றேன். அன்போடு வாருங்கள், இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்லுங்கள். அன்பு மக்களே, 12 மற்றும் 13ஆம் திருவிழா அன்று திருவிழா சிறப்பு மாலை ஆராதனை மற்றும் திருவிழா திருப்பலி அன்றும் அன்பு மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பான அழைப்பை தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனவே கலந்து கொள்வோம். புனித அந்தோணியாரின் பரிந்துரை வழியாக இறை ஆசிரை பெற்றுக்கொள்வோம். இது முடிச்சிட்டீங்களா? நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. புனித அந்தோணியாரின் படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக என்றும் நன்றியுள்ளவர்களாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் முழந்தாள் படியிடுவோம். ஆண்டவரே, உம்முடைய படைப்புகள் யாவும் உம்மை புகழ்க. உம்முடைய புனிதர்கள் உம்மை வாழ்த்துவார்களாக. புனிதர்கள் உமது வல்லமையை நினைத்து மகிழ்ச்சி அடைவார்களாக. உமது மீட்பை நினைத்து அக்களிப்பார்களாக. புனிதர்களின் உள்ளத்து விருப்பம் நிறைவு பெறச் செய்தி. ஆண்டவரை நம்புகிறவர் ஆசி பெற்றவர். புனித அந்தோணியாரின் புகழையும் அவரது மேலான பெயரையும் என் நாவே களிகூர்ந்து வாழ்த்துவாயாக. புனித அந்தோணியாரே, உமது இரக்கமுள்ள உதவியை தந்தருளும். தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை காத்தருளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆறுதல் எல்லாம் அளிக்கும் இறைவா, நோயுற்றோர் உடல் நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்ற இறை வார்த்தைக்கேற்ப உடல் பிணியால் துயருற்று இத்திருத்தலம் நாடி வந்துள்ள நோயாளிகளின் பிணிகளை போக்கி எழுப்பியருளும். இவ்வாறு தங்களுக்கு நீட்டி கொடுத்த வாழ்நாளெல்லாம் உமது சமூகத்திலும் மனிதர் முன்னும் அருளிலும் ஞானத்திலும் வளர்வார்களாக. நீதியோடும் புனிதத்தோடும் உமக்கு பணிபுரிந்து உமது இரக்கத்திற்குரிய நன்றி செலுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். வல்லமை பொருந்திய கோடி அற்புதரான புனித அந்தோணியாரின் பரிந்துரையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்கள் பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை ஆசிரை நிறைவாக பெற்றவர்களாக
சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், பங்கிலே நம் பங்கிலே பதுவை புனிதரின் ஆலயம். பாரிலே இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், பங்கிலே நம் பங்கிலே பதுவை புனிதரின் ஆலயம். அந்தோணியாரே வாழ்க, எங்கள் அந்தோணியாரே வாழ்க. அந்தோணியாரே வாழ்க, எங்கள் அந்தோணியாரே வாழ்க. இளமை காலத்தை இறைவனுக்கே அர்ப்பணித்தீரதனான், இறைவன் உந்தன் திருக்கரத்தில் தோன்றி நின்றார் சிசுவாய். நாங்களும் உம்மை போலவே மாற உள்ளத்தில் ஆசை வைத்தோம், நாடியே உம்மை தேடியே வந்தோம் நாதன் இயேசுவிடம். இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர், இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர். பாரிலே இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், பங்கிலே நம் பங்கிலே பதுவை புனிதரின் ஆலயம். பரமனின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் பாதையில் சென்றதனால் இறைவனின் நன்மை வெகுமதியாய் பெற்றுக்கொண்டீர் மிகையாய். நோய்களை போக்கி பேய்களை ஓட்டும் பதுவை புனிதரே, நாடியே உம்மை தேடியே வந்தோம் நாதன் இயேசுவிடம். இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர், இப்பொழுதும் எப்பொழுதும் எமக்காய் மன்றாடுவீர். பாரிலே இந்த பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், பங்கிலே நம் பங்கிலே பதுவை புனிதரின் ஆலயம். பாரிலே புனிதர்கள் எத்தனை ஆயிரம், பங்கிலே நம் பங்கிலே பதுவை புனிதரின் ஆலயம். அந்தோணியாரே வாழ்க, எங்கள் அந்தோணியாரே வாழ்க. அந்தோணியாரே வாழ்க, எங்கள் அந்தோணியாரே வாழ்க.